கோரிக்கைக்காக போறேன், அவர் ஒரு கோரிக்கைக்காக வர்றாரு. அப்ப இந்த உலகம் முழுக்க தீராவினைக்கு எங்க தெய்வம் தான் துணையினத்தை போறேன் இல்லைங்களா? அப்ப அந்த விஷயத்துல நம்ம வந்து இங்கிருந்து ஒரு ஆடையாவோ அல்லது மாலையாவோ இல்லை எலுமிச்சம்பழம் இது மாதிரி எல்லாம் கொண்டுட்டு போற இல்லைங்களா? இது வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயம். இந்த விஷயம் இப்ப நம்ம சொல்ற விஷயம். அப்போ நம்ம போற போது எல்லாமே போறோம். அவர் ஒரு கோரிக்கைக்காக வந்திருக்கிறாரு, நான் ஒரு கோரிக்கைக்காக அந்த மாலையை வாங்கிட்டு போறேன். இது எல்லா மாலையும் அங்கிருந்து வர்ற மாலைக்கு கூட அந்த சாமிக்கு சாத்துறாங்க இல்லைங்களா? சாத்துறதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கார்ல போயிருப்போம், பைக்கில் போயிருப்போம், இல்லைன்னா சும்மா கூட போயிருப்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த சாமி மேலே போட்ட மாலை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாலையை கேட்குறோம். ஒரு சில கோயிலில் பணம் கொடுத்து கூட வாங்குறோம் நம்ம இல்லைங்களா? சாமி மேலே போட்ட மாலைக்கு பணம் கொடுத்து கூட வாங்குறோம். அதை இனிமே நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா? நம்ம வாங்கிட்டு போன மாலை அதுக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த மாலையே நமக்கு வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்தா மட்டும் அந்த மாலையை வாங்கலாம். நம்ம வாங்கிட்டு போன மாலை சரிங்களா? யாரோ வாங்கிட்டு வந்து அங்க நம்ம மாதிரி ஒரு கோரிக்கையில் அங்கே போயிருப்பாங்க, அவங்க போட்ட மாலை வாங்கினீங்கன்னா இந்த ஆன்மீக இதுல அதாவது சித்தாந்த ரீதியா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும், நீங்க எந்த வழியில விஞ்ஞான ரீதியா பார்த்தாலுமே அந்த வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, என்னுடைய எண்ண ஓட்டம் தான் உங்களுக்குள்ள வரும், உங்களுடைய எண்ண ஓட்டம் தான் எனக்குள்ள வரும். அதனாலதான் நமக்குள்ள இந்த பிரச்சனையை வர்றதுக்கு காரணம். உங்ககிட்ட இருக்கிற ஆசை என்கிட்ட வந்து ஒரு 10 நாளைக்கு உங்களோட பழகணும்னு வச்சுக்கோங்க, உங்க மாதிரியே நான் பேச ஆரம்பிச்சிருவேன். என்னோட பழகுனீங்கன்னா என்ன மாதிரியே நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்படித்தானே இப்ப நடக்குது. இப்ப நடக்கிற விஷயமே அப்படித்தான் நடக்குது. நான் சொல்றதை கேட்டுத்தானே நீங்க என்னோட வேவ்ஸ் உங்களுக்குள்ள வந்ததுனால இத்தனை பேர் நம்ம இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப என்னது வந்து என்னுடைய இந்த பேச்சு இந்த வேவ்ஸ் உங்களுக்குள்ள வேலை செய்யலன்னு நீங்க எப்படி இங்க வந்துருக்கு போறீங்க? சாமியோட பேச்சு கேட்டதுனால அந்த வேவ்ஸ் உங்களுக்குள்ள பரவனதுனால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. உண்மைங்களா? புரியுதுங்களா? இப்போ புரியுது. அதே போல நீங்க சொல்றத கோரிக்கைகளை நான் ஏத்துக்கிட்டதுனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுங்கிறத நான் செய்யறேன். ஒரு டாக்டர்கிட்ட போறேன், எனக்கு தலைவலிக்குன்னு அந்த தலைவலிக்கு ஒரு மருந்து கரெக்டா கொடுப்பாரு. தலைவலிக்கு கொடுக்கறது விட்டு கால் வலிக்கா கொடுக்க போறாரு. அப்ப கரெக்டா அந்த வேவ்ஸ் அங்க போய் வேலை செய்யுது. புரியுதுங்களா? அப்போ நீங்க சொல்ற கோரிக்கையும் நான் கொண்டுட்டு போற கோரிக்கையும் அங்க வைக்கிற ஒருத்தர்கிட்ட அந்த பொருள் மாற்றம் வரும்போது அவரு என்ன வேண்டி வந்தாரோ அது நமக்கு வந்துடும். நம்ம என்ன வண்டி வைப்போமோ அது அவருக்கு போயிடும். இந்த மாலையில் அவ்வளவு ஒரு சூட்சமம் இருக்குது, அவ்வளவு ஒரு விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? இது வரைக்கும் யாரும் இந்த உண்மை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பூஜாரிக்கு அவருக்கு ஐயருக்கே தெரியாது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, எனக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, குழந்தை வர வேண்டி அந்த கோயிலுக்கு போய் நான் அதுக்கு வந்து சாத்துறேன். எது புடவையோ அந்த புடவையெல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம அங்கே ஏலம் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பணம் கொடுத்து தான் வாங்குறோம். ஆனால் அது வாங்கக்கூடாது, நம்மளே திரும்பத்தை வைக்கிறோம்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஒரு குழந்தை இல்லை, அந்த இதுக்காக வேண்டி அதுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு அதுக்கிட்ட கொண்டுகிட்டு போய் இந்த என்னுடைய அடையாளமாக உனக்கு நான் இதை கொடுக்கணும், அது ஒன்றும் வாங்க போகிறதில்ல. ஆனால் அந்த கோரிக்கை அங்கே வேலை செய்யும். அந்த அதுலேயும் வந்து அந்த அந்த கோயிலில் வந்து அந்த ஸ்ரீ சக்கரம்னு அடியில் பதிச்சிருப்பான். சிலைக்கு அடியில் வச்சு பதிச்சு தான் அன்றைக்கி தான் அந்த இது பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பிரதிஷ்டை பண்ணுறோம். சரிங்களா? அப்போ அதுக்கு உண்டான இதெல்லாம் அதில் எழுதிட்டு அந்த தட்டு உள்ளே வைப்போம். தட்டு உள்ளே வச்சுட்டு அப்புறம் அந்த சிலையை தூக்கி மேலே வச்சு அந்த பிரதிஷ்டை பண்ணுவோம். அப்போ என்ன மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க, என்ன அந்த நட்சத்திரத்துல அந்த வேவ்ஸ்ல பிறந்த அந்த ஆன்மாவா இருந்து அது அங்க போய் வேலை அங்க வச்சதுன்னா உடனே அந்த கோரிக்கை அந்த கோயில்ல நிறைவேறும். அப்ப கூட போனவங்க இன்னொருத்தருக்கு நடக்காது. 2 பேர் போறோம்னா ஒருத்தருக்கு நடக்கு, அவர் வச்ச கோரிக்கை ஒருத்தருக்கு நடக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கிற ஸ்ரீ சக்கரம் தான். அப்ப இந்த கோரிக்கை கூட நீங்க வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் குழந்தை இல்லைன்னு போய் அவங்க வைப்பேன். சாதாரண ஒரு கல்யாணம் இல்லாத பொண்ணு போய் அது வந்து என்ன பண்ண எனக்கு கல்யாணம் ஆகணும்னு அது வச்சிருக்கு. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பூசியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அந்த மாலை கொடுப்பாங்க தெரியுங்களா?
மாலை கொடுக்க நம்ம ஆசைப்பட்டு நம்ம மாலை வாங்கி கொடுத்துருந்தேன். நம்ம விட்டுட்டு போன மாலை சின்ன மாலையாக இருக்குது, அவங்க போயிட்டு வந்தது பெரிய மாலையாக கூட இருக்கு. ஆனால் அவர் பூசாரி என்ன பண்ணுவார், இந்த பெரிய மாலை தூக்கி நம்மகிட்ட கொடுப்பாரு. நம்ம இன்னும் ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் இன்னைக்கு தட்டில் போடுற பணத்தை பொறுத்து அந்த மாலை வரும் நமக்கு. குறை சொல்லலை யாரையும், இது இன்னைக்கு வரைக்கும் இயல்பா நம்ம பார்க்குற நடக்கிறது தானே, பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த என்ன ஆகுன்னா, அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்த கோரிக்கை வச்ச அந்த மாலை நம்ம கைக்கு வந்துடும். நம்ம கல்யாணம் ஆகிட்டோம்னா அந்த பொண்ணு போய் வச்ச கோரிக்கை அவங்களுக்கு நடக்கும், அந்த மாலை அவங்களுக்கு போயிடும். இதெல்லாம் வாங்கிட்டு இவங்க போயிடுவாங்க, வச்ச கோரிக்கை அங்கே செயல்பாட்டுக்கு வரும். சரிங்களா? குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் நடக்கும். சரிங்களா? கல்யாணம் நடக்கட்டுன்னு இருக்கிறவங்க இவங்க தப்பா பழகி இருந்த பொண்ணுவாங்க, வேற யாருக்கிட்டையும் அந்த குழந்தை இதுக்கு கிடைக்கும். இது நடைமுறையில ரெக்கார்டோட என்னால சாதிக்கணும். புரியுதுங்களா சாமி? அப்போ அவரு இதை நம்ப வாங்கிக்கிற இதுதான் கரும வினைங்கிறது. சரிங்களா சாமி? அது சாமிங்கிறது வந்து அது வந்து பொதுவான இது. அது சாமிங்கிறது வந்து சாமிங்கிறதே வந்து அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்குள்ளதான் இருக்குது. இதை வந்து ஒரு அடையாளமா வச்சா அது வந்து அந்த இடம் எப்படின்னு கேட்டா, நீங்க கோயிலா போகலங்க, இறைவன் இருக்கிறான்னு நீங்க போறது இல்லை, அங்க ஒரு பரிகாரமா போறீங்க. பரிகாரம் தானே அது. சிவ சாத்தினாலும் பரிகாரம் தான், மாலை சாத்தினாலும் பரிகாரம் தான், தீபம் போட்டாலும் பரிகாரம் தான், எல்லாமே பரிகாரம் தானே. சரிங்களா? அப்ப அந்த பரிகாரம் மாறும்போது, ஆள் மாறாட்டம் வரும்போது செயல் மாறாட்டம் வரும். அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் தனியா அபிஷேகம் பண்ணி இது பிரசாதம் வாங்குறோம்னா அந்த மாலை நமக்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் அதை வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்து மாலையும் ஒன்னா போட்டு வாங்குறவங்க நம்ம போய் வாங்கக்கூடாது. வாங்கி அதை வாங்கி வண்டிக்கு கட்டுறதோ இல்லை மற்றவங்க இது பண்றதோ கூடாது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம தனியா நம்ம ஒரு மாலை வாங்கி அதுக்குன்னு கொடுத்து, சாமி இந்த மாலையே தான் எனக்கு வேணும்னு அவங்கள்ட்ட பூசாரிகிட்டே ஐயர்கிட்டே சொல்லி நம்ம அப்படி வாங்கிக்கலாம், அது தப்பு இல்லை. மாற்றி வாங்கிடக்கூடாது. சரிங்களா? அதே போல் இந்த எண்ணெய் சொன்ன பார்த்தீங்களா, இந்த எண்ணெயில் விளக்கெண்ணெய் வந்து ஆதி காலத்தில் வந்து இந்த விளக்கெண்ணெய்னு ஒரு இது இருக்கு. அந்த இந்த அந்த தாமரை பஞ்சுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த விளக்கெண்ணையும் அந்த தாமரை பஞ்சு ஒன்றுன்னா, அதாவது கெமிக்கல் ரீதியாக வந்து ஒரு ரியாக்ட் பண்ண ஒரு ஆக்ஷன் கொடுக்கும். அதே போல் நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்ச இயற்கை சக்தியினுடைய அந்த வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது ரெண்டுக்கு, இந்த விளக்கு இந்த ஆமனுக்கு எண்ணெய்க்கும் அந்த தாமரை பஞ்சுக்கும் உண்டு. நீங்கள் கோயிலுக்கே போக வேண்டாம், கோயிலே கும்பிட வேண்டாம், பாடம் பண்ண வேண்டாம், மற்றதெல்லாம் பண்ண வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். இந்த தெய்வத்தை ஒழுங்காக நீங்கள் யாரோ ஒருத்தர் வீட்டில் அது கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்கட்டும், அது வீட்டில் போட பண்ணி எண்டு பண்ணி பார்க்கலாம். எந்த மந்திரமும் ஜெயிக்க வேண்டாம், எந்த இதுவும் செய்ய வேணாம். மாந்திரிகம்ங்கிறதுக்கோ இல்லை பரிகாரம் மற்ற ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னா ஒன்றுமே செய்யாது நம்மளை. இது மட்டும் ஃபாலோ பண்ணு. இந்த தீவை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வீட்டில் தீவை ஏற்றும் போதெல்லாம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் தானே தீவை போட்டு தானே செய்கிற பூஜை அறையில், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த கஷ்டமும் வராது, பனி போல நீங்கள் நமக்கு. இதெல்லாம் மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, இயற்கையாக இயற்கையே இயற்கை கொடுத்த விஷயம் இதெல்லாம் நமக்கு. புரியுதுங்களா? இது மந்திரமோ தந்திரமோ இல்லை வேற எது மாதிரியெல்லாம் இதெல்லாம் கிடையாது. இயற்கையா இயல்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நமக்கு. அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்ம அது ஃபாலோ பண்ணணும். அதே போல இந்த திரி இது வாங்கிட்டு வந்த திரிகளை அந்த நெய் தீபம் அதையே பிடித்தான், அது இனிமே எந்த கோயிலையும் கொண்டு வைக்க வேணாம். சரிங்களா? நீங்க நான் சொன்ன மாதிரி தீபம் வேணும்னா விளக்காஞ்சுட்டி வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டில் விளக்குனை வாங்கி வச்சுங்க, திரிப்பேட்டை வச்சுக்க, திருப்பி ஒரு கையில் போட்டு போனீங்கன்னா அந்த தீபத்தை போட்டு திரி போட்டு நீங்கள் உங்கள் கையால் பருத்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை அங்கே வச்சுட்டு அந்த உங்கள் கோரிக்கை வச்சுட்டு வாங்க. அது போதும் நமக்கு. பெரியதெல்லாம் யாரும் இது பூராமே நமக்கு பிள்ளைகளாகட்டு பொருளாகட்டு அருளாகட்டு எல்லாமே அவன் கொடுத்தது. நம்ம என்ன போய் இந்த தெய்வத்தையுமே இந்த மாலையுமே இந்த பாய் அது இதெல்லாம் கொண்டு கொடுத்து அவன் பழைக்க போறியா? அவன் நம்மளை பழைக்க வச்சுட்டு இருக்கிறியா? நம்ம அவனை பழைக்க வைக்க முடியுமா சாமி? அவனை திருத்தி கொடுத்த முடியுமா? சரிங்களா சாமி? நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு அடையாளம் சொல்றதுக்காக இது செய்யறோம்.
அப்பா உன்னை நான் வணங்க வந்திருக்கிறேன், இந்த என்னுடைய இது நான் இன்ஷியல் பண்ணுறோம் இல்லையா, கையெழுத்து போட்டு வரமுல்ல, நான் வந்திருக்கேன் அட்டன் பண்ணியிருக்கிறோம்னு. அது மாதிரி செய்கிறது தான் இந்த அபிஷேகமாகட்டும் மற்ற இதெல்லாம். அந்த இறைவனுக்கு தெரியணும் நான் வந்திருக்கேன்னு தெரியறதுக்கு தானே தவிர நம்ம அவனுக்கு கொடுக்க முடியாது. இந்த உலகத்தை எல்லாத்தையுமே கொடுத்தவே அவன், நம்மளை வாழ்க்கையை கொடுத்தவே அவன் இல்லைங்களா சாமி? அதனால அதுல எல்லாம் இல்லை. நீங்க மன திருப்தியா நம்மளால என்ன முடிஞ்சுதோ அவனை நினைச்சு செஞ்சா, மனம் வந்து கொடுத்தா மனம் வந்து அவன் ஏத்துக்குவேன் நம்மளை. சரிங்களா சாமி? இது இறை வழிபாடு இயற்கை இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்குது. யாரு இன்னைக்கு வந்து அவசர உலகம், வேலை முக்கியமான வேலை இருந்ததுன்னா அது என்ன குலதெய்வமா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிற வேலையை பார்க்கறதுக்கு, இல்லை அடுத்த வருஷம் போய்க்கலாம், 6 மாதம் கழிச்சு இப்படிலாம் போயிடுது இல்லைங்களா? அப்போ நீங்கள் மட்டும் நாளை தள்ளி போடல, அவன் நாள் தள்ளி போட்ட தப்பா? டைம் வந்து நம்மளுடைய ஊழ்வின காரணமாக இருந்ததுன்னா அந்த மாலைங்கிறது இந்த துயிலுங்கிறது, இந்த மாலையுமே இந்த துயிலுங்கிறது சும்மா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அதனால வந்து இதை வந்து நம்ம ரொம்ப கடைப்பிடிக்கணும். ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, நல்ல விதமாக நல்ல இதாக சிறப்பாக செஞ்சுட்டு வருவாங்க, ஏதோ ஒன்று தப்பு நடக்கும், நிறைய பார்க்குறேன் தானே. சரிங்களா சாமி? அது அந்த அவங்களுடைய வினைப்பயன் நம்மளை பாதிக்கும். அது அந்த வேவ்ஸ் தான், இந்த மனம் வேவ்ஸ் தான். என் காற்று உங்களுக்குள்ள வரும், உங்கள் காற்று எனக்குள்ள வர்றது. இந்த காற்றை கட்டுப்படுத்தி இந்த காற்றை சுத்தப்படுத்துறது இந்த பயணம். இந்த மாதிரி எண்ணங்களோ இந்த மாதிரி பிரச்சனைகளோ எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அந்த கஷ்டம்னு நினைப்பே வராது நமக்கு. நம்ம இறைவனை பிடிச்சிக்கணும், நம்ம இறைவனை தேடி போடுறோம். நமக்கு இதுக்கு ஞாபகம் நான் ஒருத்தனை பற்றி கவலை பண்ணோம், நம்ம தான் அது அப்படின்னு நம்ம பயணம் பண்ணுறீங்களா, அது தைரியத்தை நமக்கு கொடுக்கும். அப்போ நமக்கு இதுக்கெல்லாம் தேவையே இல்லையே நம்ம, சரிங்களா? அப்போ அது மாதிரிலாம் இதில் இருக்கு. எனக்கு ஆள் மாதிரி இருக்கு சாமி. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க, ஆனால் பெரிய விஷயம் நமக்கு நடக்கிறது. இதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தா சாதாரண சின்ன விஷயம், ஆனால் இதில் தான் அடங்கியிருக்கு, எல்லாமே அடங்கி. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த தீபம் எண்ணெய் வாங்காதீங்க, மற்ற எண்ணெய் எதுவுமே வாங்காதீங்க, விளக்கெண்ணெய் வாங்குங்க, ஆமணக்கு எண்ணெய். இதெல்லாம் விட இப்போ வேறு அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த எண்ணெய் எதுக்கு வேணாலும் பயன்படுத்துவாங்க. ஒரு குழந்தை ஜனனமாகிறதுக்கு இந்த எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரிங்களா? விளக்கெண்ணெய் தாங்க பயன்படுத்துவாங்க. ஒரு ஜீவன் வந்து வெளியே வர்றதுக்கு அந்த ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணெய், அது அவ்வளவு ஒரு புனிதமான எண்ணெய். இந்த எண்ணெய் சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. உயிர் சக்தி உள்ளது, உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு உயிருக்கு கேட்டு திறந்து விடக்கூடிய ஒரு பவர் எதுக்குன்னா இந்த எண்ணெய்கிட்ட உண்டு. கேட்ட திறந்து விட, கேட்ட ஓபன் பண்றது இந்த எண்ணெய் தான்.